உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி சேர்ந்துருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி வர்றது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி ஆடி மாதத்தில் வர்றது இன்னுமே நமக்கு ரொம்ப சிறப்பு இல்லையா? ஸோ இது தேய்பிரை சஷ்டி. இந்த தேய்பிரை சஷ்டியில் நம்ம எதற்காக வணங்கலாம், யாரை வணங்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும், எதற்காக இன்றைய நாளில் அந்த இறைவனை வணங்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. தேய்பிரை சஷ்டியில் நம்ம முருகனை வணங்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் நமக்கு ஒரு பெரிய காவல் தெய்வம். இப்போ நம்ம தெய்வங்கள் நிறையா இருக்குது. ஹிந்து மதத்தை எடுத்துட்டிங்கன்னா தெய்வங்கள், அதுக்கப்புறம் ஒரு தேவத்தை அப்படின்னா அதற்கு அதிதேவத்தை, பிரதி தேவத்தை, இந்த மாதிரி நிறையா தெய்வங்கள் உண்டு. நீங்கள் கணபதியே எடுத்துக்கோங்களேன். விநாயகரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விநாயகர் இருக்கார். வல்லப விநாயகர், கன்னிமூல கணபதி, பஞ்சமுக விநாயகர், வக்ரதுண்டம், இந்த மாதிரி நிறைய விநாயகர் இருக்கார். அப்போது எதற்கு எந்த விநாயகரை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். அதை தான் என்ன பண்ணுறாங்க, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுல விநாயகர் பெருமானை இந்த ஹோமத்திற்கு இந்த விநாயகரை நம்ம பணப்படுத்துகிறோம் அப்படின்னு பண்ணுறோம். முருகப்பெருமான் எடுத்துக்கோங்க, இவர் ஒரு காவல் தெய்வம். அப்போ இந்த முருகப்பெருமான் நமக்கு ஒரு காவலாக சத்ரு சம்ஹாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சத்ரு சம்ஹாரம்னா என்ன? எதிரிகளை அழிக்கக்கூடியவர். அதுவும் செவ்வாய்க்கிழமை பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ மனிதனுக்கு சத்ரு இல்லாத இருக்காளான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாருக்குமே சத்ரு இருக்காங்க. நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் நம்மளை பிடிக்காதவங்க 10 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த சத்ரு சம்ஹாரத்தை என்னைக்கு செய்யலாம், அதற்கு உகந்த நாள் எது? இன்றைய நாள் தான். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தேய்பிரை சஷ்டி. இந்த சத்ரு சம்ஹாரம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகன் கோவிலில் வேல்மாறல் படிக்கலாம். வீட்லேயே உட்காந்து வேல்மாறல் படிக்கலாம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு இப்போ யார் உங்களுக்கு சத்ருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஏற்றது. ஸோ இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் அலுவலகத்தில் சத்ருவாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் சொல்லி நம்ம முருகனுக்கு போய் மாலை சாத்தி, இன்னாரினுடைய தொந்தரவு எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பேர் சொல்லி நம்ம ஆலயத்திற்கு போய் வழிபாடுகளை செய்யலாம். நீங்கள் வெளியூரில் இப்போ முருகன் கோயில் பார்த்திங்கன்னா எந்த ஊரில் வேணாலும் முருகன் கோயில் இருக்கும். இல்லாதது, முருகன் கோவில் இல்லாதவர்கள் வீட்டிலையே நீங்கள் வழிபாடு செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ரொம்ப விசேஷம். இந்த செவ்வாய் ஹோரை என்னென்ன டைம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் உங்களுக்கு சூரிய உதயம் மாறுது இல்லையா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்களுக்கு டியூஸ்டே மார்னிங் அந்த சன்ரைஸ் ஆகிற டைம் 6 to 7, அதுதான் சூரிய ஹோரை. என்னால் மார்னிங் 6 to 7 பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நைட் 8 to 9 பண்ணலாம். அதுவும் நமக்கு செவ்வாய் ஹோரை தான். மத்தியானம் 1 to 2 வரும். நீங்கள் இது காலை ஈவினிங் பண்ணுறது தான் விசேஷம். இந்த செவ்வாய் ஹோரையில் நமக்கு சத்ருவாக இருக்கிறவங்க யூஸ்வலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுவாங்க பொதுவாக. ஸோ நமக்கு அதுக்கு டைம் இல்லை, நம்மளால் அதெல்லாம் பண்ணுறதுக்கான பிரமேயம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறதோ, இல்லை வீட்லேயே நம்ம வேல்மாறல் படிக்கிறதோ, இல்லை வேலுக்கு பூஜை பண்ணுறதோ, நம்மளுடைய சத்ருவை அழிக்கக்கூடிய விஷயங்களை நம்மளே அதற்கான ஒரு சில பூஜைகள் முன்வைத்து செய்வதோ, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த தேய்பிரை சஷ்டி முருகனுக்கு விசேஷம். இதை தவிர யாருக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீரபத்ரருக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷம். வீரபத்ரருக்கு இன்றைக்கி வெத்தலை மாலை போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரிகளை நம்மள்டிருந்து விலக்கி வைப்பதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எந்த ஒரு முருகனுக்கு எப்போவுமே நீங்கள் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பக்கத்தில் தான் வீரபத்ரரும் இருப்பார். நீங்கள் சிவன் கோயில் போனீங்கன்னா முருகன் எங்கே இருக்காரோ அது பக்கத்துலேயே வீரபத்ரரும் இருப்பார். ஸோ நீங்கள் முருகனையும் வேண்டி அப்படியே வீரபத்ரரையும் வேண்டிக்கிட்டு, வீரபத்ரர்கிட்ட என்னுடைய சத்ரு எனக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் வரலாம். சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷம்.
நம்மளுடைய இந்த சஷ்டி திதியில் நமக்கு சத்ரு சம்ஹாரம் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வுகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடன் சுமை குறைவதற்கும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஏற்றது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கடன் அடையிறதுக்கான ஒரு சில ஆன்மீக குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது, அதே மாதிரி இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கடன் அடைச்சிங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும். ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்களேன், இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் அடைச்சிங்கன்னா கூட சீக்கிரம் கடன் அடையிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி சத்ருக்களை நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னாலும் இந்த கடன் அடையிறதுக்கும் ஒரு வழியை இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி முருகப்பெருமான், வீரபத்ரர் 2 பேரையும் நம்ம வணங்க சொன்னோம் இல்லையா? இதை தவிர்த்து நம்ம இந்த கடன் பிரச்சனைக்குன்னு தனித்து ஒரு தெய்வத்தை சென்று வணங்கினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் செவ்வாய்க்கிழமையில், அதுவும் தேய்பிறை சஷ்டியில் நம்ம வணங்கினால் நரசிம்மருமே நமக்கு சத்ரு இல்லாமல் பார்த்துப்பார். ஒரு பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடிய கடவுளில் பிரதானம் முதல் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமான் தான். நரசிம்மரோடு சேர்ந்த சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லையா, அவரை செவ்வாய்க்கிழமையில் நம்ம ஒரு 12 முறை வலம் வந்தால் நமக்கு சீக்கிரமே அந்த கடன் அடையிறதுக்கான வழி பிறக்கும். ரொம்ப தீராத கடனில் இருக்கும், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப மனசில் பயத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் இந்த நரசிம்மர் வழிபாடு இல்லை சக்கரத்தாழ்வார் வழிபாடை தேய்பிறை சஷ்டியில் பண்ணுங்க. ரொம்பவுமே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப தேஞ்சு போய் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது இந்த தேய்பிறை சஷ்டி வழிபாடுகள். ஸோ ஒரு தெய்வத்தை தான் நம்ம இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. சைவத்தில் எடுத்துக்கொண்டாலும் நமக்கு வழிபாடுகள் இருக்குது, வைணவத்தை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு வழிபாடுகள் இருக்குது. முருகப்பெருமான், வீரபத்ரர், நமக்கு நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இவர்களினுடைய வழிபாட்டை இன்றைக்கி நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். முதல்ல மைண்டு ரிலாக்ஸ்டாக இருப்போம். மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்தாலே நமக்கு நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி மனசுலேயும் ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம். அதனால் இந்த தெய்வங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்றைய நாளில் வணங்குகிறோம். நரசிம்மர் கோயில் போகிறீங்க, அகண்ட தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா நரசிம்மர் கோவிலில் வெல்லம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். பானகத்திற்கு தேவையான சுக்கு, ஏலக்காய், இது எல்லாமே நம்ம கொண்டு போய் கோவிலில் வெல்லத்தோடு சேர்ந்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணும் பொழுதும் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல் அது கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவ் நம்மள்கிட்ட போகிறதுக்கு இதெல்லாம் வழி கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஒரு தேய்பிறை சஷ்டியில் என்ன தெய்வங்களை வணங்கலாம், இவர்களை வணங்கினால் நமக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.